கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்வோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இந்த கடைசி காலத்திற்கு கர்த்தர் சொல்லுகிற ஒரு முக்கியமான வார்த்தை இது. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த ஒளி இயேசுவை குறிக்கிறது. இந்த பூமியில் பிறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து விட்டார். மீட்பின் கிரியைகளை செய்து முடித்து விட்டார். அதான் போட்டிருக்கு, இனிமேல் அவர் வரப்போகிறதில்ல. உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதிக்க போகுதா, உதிச்சிருச்சா? அங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. அந்த வசனத்தில் 2 பங்கு இருக்குது. தேவன் செய்ய வேண்டிய பங்கு முடிஞ்ச மாதிரி போட்டிருக்கு பாருங்களேன். உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு போட்டிருக்குது. சரியா? ஆனால் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லும்போது எப்படி சொல்லுவார்? எழும்பி பிரகாசி. சரியா சொல்லப்போனால் நீ எழும்பி பிரகாசி. பக்கம் சொல்லுங்க, நீ எழும்பி பிரகாசி. யோவானில் போட்டிருக்கு, இந்த உலகத்திலே எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளி. இயேசுவை குறித்து போட்டிருக்கு, உலகத்திலே வந்துட்டார், எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்போ நாம் அவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ரொம்ப முக்கியமான ஒரு நோக்கம். அந்த ஒளி வந்துருச்சு. இப்போ நீ என்ன செய்? நீ எழும்பி பிரகாசி. ஒரு காரியத்தை நான் காண்பிக்க இருக்கிறேன். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பது எப்படி, அதான் பார்க்க போகிறோம். மேபி இன்னொரு 2 வாரம் கூட வரலாம், அதோட முடிஞ்சிடலாம். அதில் என்னென்ன சத்தியத்தை சொல்ல முடியுமோ சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிப்பது எப்படி? இந்த வசனம் முதல்ல ஒரு காரியத்தை சொல்லுது, நீ என்ன செய்ய? எலும்பு அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா நம்ம இது யாரை பார்த்து சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் வீழ்ந்து போன ஆட்களை பற்றி தான் பேசுது. வாழ்க்கையில் தோற்று போன ஆட்களை பற்றி தான் என்ன செய்யுது இந்த வசனம் பேசுது. ஆண்டவர் நம்மளை வீழ்ந்து போன ஆட்களையும் பிரகாசிக்க பண்ண செய்கிற தேவனாக இருக்கிறார். கீழே விழுந்த ஆட்களையும் எலும்பு செய்கிற தேவனாக இருக்கிறார். அதை வாசிப்போங்க. சங்கீதம் 118ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு போங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். எதுக்கு உதவி செய்வார்? கரம் பிடித்து தூக்கிவிட உதவி செய்வார். எலும்பு உதவி செய்கிறார் பாருங்க. நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். சத்துரு தான் என்ன பண்ணுறான்? பிசாசம் ஏதாவது ஒரு வழியில் நம்மளை வெளில தள்ள பார்க்குறான். வெளில தள்ளினாய், கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் ஒரு உதவி செய்கிறார் பாருங்க. வீழ்ந்து கிடக்கிறவரில் விழுந்தவரில் எழுப்பி விடுகிற தெய்வமாக இருக்கிறார். விழுந்து போன ஆட்களை எழும்பி பிரகாசிக்க வைக்கிற தேவனாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை வாசிப்போமே. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். மீகா 7:8. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். ஆமென். எப்படி போட்டிருக்குது? நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். அப்போ ஒருவேளை விழுந்து போன சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு சோர்ந்து போக வேண்டியதில்லை. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் போட்டிருக்கு. வாசிப்பு இன்னொரு வசனத்தை. நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். என் நிலைமையெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பாஸ்டர், நான் இருக்கிற நிலைமையில எழுந்திருக்கவே முடியாது நீங்கள் சொன்னீங்கன்னா, இங்கே வாசிப்போம். நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் அப்படின்னா இந்த 7ன்றது பரிபூரணத்தை குறிக்குது பாருங்கள். 7 முறைனா இனிமேல் அவன் எந்திரிக்கவே முடியாது, அந்த மாதிரி கீழே விழுந்துட்டான். ஆனால் அவன் நீதிமான் இருக்கிறபடினால திரும்பவும் எழுந்திருப்பான். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்ட நாம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்போம். அவை சோர்ந்து போய் அப்படியே கடந்த காலத்தில் இருந்த தோல்விகள் மூலமாக சந்திக்கிற சூழ்நிலை மூலமாக நமக்கு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, இந்த லிமிட்டேஷன்ஸ்னால் இவ்வளோ தான் இருக்க முடியும் அப்படிலாம் பின்தங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எழும்ப முடியும், எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். வேதம் திரும்ப சொல்லுது, விழுந்திருந்தால் கூட திரும்ப என்ன செய்ய முடியும்? எழுந்து பிரகாசிக்க முடியும் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சரி, அங்கே வாசிப்போம். நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் ஏசாயா 52ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். நம்ம விழுந்ததுக்கப்புறம் கர்த்தர் தூக்கி விடுவார்.
கர்த்தரை பார்த்து ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு இருக்கக்கூடாது. யார் எலும்புன்னு கேட்டால் என்ன போட்டிருக்குது? எலும்பு எலும்பு சியோனே, உன் வல்லமையை நீயே தரித்துக்கொள். சிலுவையில் இயேசு ரத்தத்தை சிந்தி பிசாசின் தலையை நசுக்கி அதிகாரத்தை சம்பாரிச்சிருக்கிறாரு. நம்முடைய வாயின் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. அவர் நாமத்தை கொடுத்துருக்கிறாரு, அவர் ரத்தத்தை கொடுத்துருக்கிறாரு. இப்போ நீ என்ன செய்ய? அந்த வல்லமை நீ தரித்துக்கொள். நீ தான் அந்த வல்லமை தரித்து கொள்ளணும், நீ தான் எழும்பணும். தொடர்ந்து போட்டிருக்கு அடுத்த வசனத்தில், 2வது வசனத்தை வாசிங்க. 2வது வசனம், தூசியை உதறி விட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு. எழுந்து நில்லுன்னு போட்டிருக்கு. வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தையே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நம்ம சொல்கிறோம், யாராவது என்ன செய்யுங்க? அவிழ்த்து விடுங்க, கட்டை அவிழ்த்து விடுங்க, எனக்கு பலன் தாருங்க, என்னை எழுப்பி விடுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, எலும்பி பிரகாசி. நீ தூசியை உதறி விட்டு என்ன செய்ய? எழுந்திரு. பிரகாசிக்கிறதுக்கு முன்பாக என்ன செய்யணும்? எழும்ப வேண்டும். ஒருவேளை விழுந்திருந்தாலும் எழுந்திருக்கணும். வேறு எந்த விதத்தில் எழும்ப வேணும்னு நான் காண்பிக்க போகிறேன். இப்போ ஒரு 5-6 காரியத்தை காண்பிச்சு முடிக்க போகிறேன். அந்த மாதிரி எழும்பனா தான் பிரகாசிக்க முடியும். எத்தனை பேர் பிரகாசிக்க விரும்புகிறேன் கர்த்தருக்காக? நான் சொல்கிற மாதிரி இன்னைக்கு ஒருவேளை விழுந்திருந்தீங்கன்னா கூட அந்த விழுகையிலிருந்து திரும்ப எழும்பி கர்த்தருக்காக பிரகாசிக்க முடியும். எப்படி எழும்புறது? முதலாவது அங்கே போவோம். லூக்கா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு, அதன் மூலமாக சத்தியத்தை காண்பிக்கிறார். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்கள் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். பாருங்கள், இதெல்லாம் ஒரு ரகசியம். பார்த்தீங்களா? அதாவது இந்த பூமியில் எதுக்குமே நாம் சொந்தக்காரர்கள் கிடையாது. எல்லாமே அப்பாவுடையதாக இருக்குது. அப்பா தான் நமக்கு என்ன செய்தார்? கொடுக்குறார். இவன் என்ன பண்ணுறான்? உரிமையாக கேட்டு வாங்குறான். தகப்பனே, அப்பா, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு என்ன செய்ய வேண்டும்? தர வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குறான். பாருங்க, அவர் உடனே அப்பெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லலை. அங்கே போட்டிருக்கு, அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒரு இடத்துல போய் ஒட்டி கொண்டான். உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி வாங்கிட்டு போன சொத்தெல்லாம் செலவழிச்சு விட்டான். செலவழிச்சிட்டு கடைசியில் என்ன பண்ணுறான்? போய் அந்த தேசத்தில் பஞ்சம் வந்த பிறகு அந்த தேசத்தில் இருக்க ஒரு ஆளோட போய் சேர்ந்துக்கிறான். பன்றிகளை மேய்க்கும்படி அவன் அனுப்புகிறான். பாருங்கள், பசி வருது. பன்றி தின்ற தவிட்டினால வயிற்று நிரப்ப ஆசையாக இருந்தான்னு போட்டிருக்கு. பாருங்கள், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்த்தீங்களா? அப்பா விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டான். நிலைமையை பார்த்தீங்கன்னா, பன்றி தின்கிற தவிட்டாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாக இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஒரே ஒரு காரணம் தான், என்ன செஞ்சிட்டான்? அப்பா விட்டு தூரமாக போயிட்டான். அதோட விளைவு தான் இது. அப்பா அவனுக்கு ஒரு புத்தி தெளிவு வருது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வருது. நம்ம அப்பா வீட்டில் எப்படி இருந்தோம் அப்படின்னு அவனுக்கு ஒரு யோசனை வருது. பாருங்கள், அதான் அங்கே போட்டிருக்கு 17ஆம் வசனத்தில். அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசினால் சாகிறேன். என்ன போட்டிருக்கு? தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரங்கள் கூட எப்படி சாப்பாடு இருக்குதான்? பூர்த்தியான சாப்பாடு இருக்குதான். ஆனால் நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவருடைய குமாரன் இங்கே பசினால் சாகுறேன். எப்படிப்பட்ட நிலைமை பார்த்தீங்களா? அப்பா குடும்பத்தில் பிறந்தவங்க தான், அப்பாவுக்கு பிள்ளை தான், குமாரன் குமார்த்திகள் தான். ஆனால் அவங்களுக்கு இப்படிப்பட்ட நிலை. ஆனால் அப்பா பார்த்தீங்கன்னா சர்வலோகத்திலையும் பணக்காரர். அவங்க இப்படிப்பட்ட நிலையை அனுபவிச்சு கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரியுது, புத்தி தெளிவு வந்துருச்சு. இப்படி சொல்லுவோமே, என் அப்பா வீட்டில் கூலிக்காரர் கூட பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது. உரிமையை குறித்து ஒரு வெளிச்சம் அவனுக்கு வருது. அப்போ சொல்கிறான், இந்த வெளிச்சம் வந்த உடனே வாசிப்போம் 18ஆம் வசனம். ஒரு தீர்மானம் எடுக்கிறான். நான் எல்லாம் சொல்லுங்க, நான் எழுந்து. எத்தனை பேர் கர்த்தருக்காக பிரகாசிக்க விரும்புகிறீங்க? அவன் செய்கிற முதல் காரியமே என்னது? நான் இருக்கிற இடத்துல முதல் என்ன செய்ய போகிறேன்? எழுந்து. பண்ணி மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், உடம்பெல்லாம் அழுக்காக இருக்குது, பசியில் இருக்கிறேன், பன்றி தின்ற தவிட்டு கூட தரமாட்டேன்றாங்க. அப்படிப்பட்ட நிலைமை மோசமாக இருக்குது, கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நிலையிலிருந்து நான் என்ன செய்ய போகிறேன்? முதல்ல எலும்ப போகிறேன். நான் எழுந்து. ஏன் அப்பா தூக்கி விட மாட்டாரா? முதல்ல நான் ஒரு முடிவு எடுக்கணும்.
பிரகாசிக்க வேண்டுமானால் நான் முதல்ல நான் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழும்ப வேண்டும். நான் எழுந்து போட்டிருக்கு, நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எங்கே போவேனா? நான் எழுந்து எங்கே போவேன்? எங்கள் அப்பா விட்டு போவேன். நான் சொல்லுங்க, நான் எழுந்து என்னுடைய அப்பாவிடத்திற்கு போவேன். நான் செய்ய வேண்டிய முதல் காரியமாக தான். ஒருவேளை இவன் இந்த இளையகுமாரன் மாதிரி விழுந்து கிடந்தேன்னா, நான் எழுந்து முதல்ல போக வேண்டிய இடம் அப்பாட்ட போகணும். அங்கே போட்டிருக்கு, போயிட்டு வாசிப்போம். அவனே சொல்கிறான், அவங்க போய் சொல்லுவானா, அப்பா, பரத்துக்கு விரதமாக உமக்கு விரதமான செஞ்சேன், உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். தப்பை அக்செப்ட் பண்ணுறான், மறைக்கலை, எக்ஸ்கியூஸ் சொல்லலை, மற்றவங்களை ப்ளேம் பண்ணல, அப்பாவை ப்ளேம் பண்ணல. நான் பாவம் பண்ணேன். அவனே சொல்கிறான், இதுக்கு தண்டனையா இனிமேல் உங்களுடைய குமார் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரம் அல்ல, அந்த தகுதி இழந்து போயிட்டேன். நான் அப்படிப்பட்ட பாவத்தை செஞ்சுட்டு வந்துட்டேன். ஒன்று செய்யுங்க, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி. சரி, நம்ம முடிவு பண்ணுவோம். எப்படி அப்பா நம்ம என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கிற மாட்டார். அவனுக்கே தெரியுது, உம்முடைய குமாரன் சொல்லப்படுறதுக்கு நான் என்ன இல்லை, பாத்திரனே கிடையாது. ஒன்று பண்ணுங்க, எனக்கு உங்கள் வீட்டில் இருக்கிற கூலிக்காரில் ஒருவனாக என்ன செய்யுங்க, என்ன வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி சொல்லி என்று சொல்லி யோசிக்கிறான். அப்புறம் செயல்பாட்டில் காட்டுறான் பாருங்க. சொல்றது மாத்திரம் கிடையாது, அதான் மனம் திரும்புதல். அழுகிறது மாத்திரம் கிடையாது, வருத்தப்படுறது மாத்திரம் கிடையாது, அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் ஆக்ஷன் இருக்குன்னு பாருங்க. அவன் செய்கிறான். 20 வசனத்தில் போட்டுருக்குது. முதல்ல 14 வசனத்தில் எழுந்து இப்படி சொல்லுவேன்னு யோசிக்கிறான். 20 வசனத்தில் எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். செஞ்சுட்டான். என்ன செய்வேன்னு அவனுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சோ, ஒரு புத்தி தெளிவு வந்துச்சோ, அதை என்ன பண்ணிட்டான், செஞ்சுட்டான். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். வாசிப்போம். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இங்கே 2 விஷயத்தை கவனிக்கணும். அப்பாவோட அன்பையும் பார்க்கணும். அதே நேரத்தில் அப்பா ஒரு கட்டுப்பாட்டுக்குரியவர். மகன் வராமல் அப்பா என்ன செய்ய முடியல, அவன் நோக்கி ஓட முடியல, காத்துக்கிட்டே இருக்கிறாரு. என்னைக்கு இவன் எழும்பி அப்பாவுக்கு நோக்கி போக ஆரம்பிக்கிறானோ, அப்பா அங்கே மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஆமென். அப்பா இவன் நடக்கிறத ஓடி வர ஆரம்பிச்சிட்டார். முதல் ஸ்டெப் யார் செய்யணும்? நம்ம தானே. நம்ம எழும்பணும். இவன் தான் எழும்பணும். அப்பா கிட்ட பிரச்சனை இல்லை. இவன் எழும்பிட்டான், மனம் மாறிட்டான், என்னை நோக்கி வர்றான்னு சொன்ன உடனே அவனை விட ரொம்ப ஸ்பீடாக ஓடி வர்றார் அப்பா. அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். என்ன செஞ்சிருக்கணும்? அவனை அவமானப்படுத்தியிருக்கணும், துரத்தி அனுப்பிச்சிருக்கணும். ஆனால் என்ன செஞ்சானா, மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். இவனுக்கு குற்றலூர் போகலை. அவன் சொல்கிறான், குமாரன் தகப்பனை நோக்கி, அப்பாவை நோக்கி, அப்பா, பரத்துக்கும் உமக்கு விரதமாக பாவம் செய்தேன். அதே சொல்கிறான். என்ன நினைச்சான் அதை அப்படி சொல்கிறான். இனிமேல் குமாரன் அப்படிறதுக்கு நான் பாத்திரம் கிடையாது. முழுசாக கூட நான் முடிக்கிறதுக்கு என்ன பண்ண சொல்லிட்டார் அப்பா. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரர் நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். ஆமென். மரிச்சே போயிட்டான். நம்ம என்ன பார்த்தோம், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் திரும்பவும் விழுந்திருப்பான். இவன் வாழ்க்கையிலும் அப்படிதான், தூரமாக போயிட்டான். அப்பா சொல்லிட்டார், மரிச்சே போயிட்டான் ஆளு. அதான் என் குமாரன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். இங்கே சந்தோஷம் எப்போ வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்பாவே அரைஸ் எழுந்தானோ, எழும்பி அப்பா கிட்ட நோக்கி போனானோ, அவன் டைரக்ஷன் எப்போ மாறிச்சோ, என்ன இருந்துருச்சு, வாழ்க்கையில் பிரகாசம் வந்து விட்டது. பிரகாசத்தை கொடுத்தது யாரு? அப்பா. ஊரே கேட்டிருக்கோம், ஏங்க உங்களுக்கு புத்தி இருக்கா, இப்படி பண்ணால மறுபடியும் வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கிட்டு இவனுக்கு மறுபடியும் அதே உயர்ந்த வஸ்திரம், இவனுக்கு கைக்கு மோதிரம், காலுக்கு பாதரட்சை, இதெல்லாம் தேவையா? கொளுத்த கன்று, கொண்டாட்டம், சந்தோஷம் அப்படின்னு ஊரே கேட்டிருக்கோம். அவர் சொல்லியிருப்பார், இல்லை ஏன் மகன் அப்படின்ட்டு இருப்பார். ஆமென். மறுபடியும் வாழ்க்கை என்ன செஞ்சிருச்சு, பிரகாசமாக ஆரம்பிச்சிருச்சு. அவர் பிரகாசத்தை தருவார். ஆனால் நான் செய்ய வேண்டியது எலும்பி அப்பா கிட்ட போகணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கேருந்து எலும்பி அப்பா கிட்ட போயிடணும். ஆமென். நீங்கள் நினைக்கிறத விட
அப்பா வந்து உங்கள் மேலே அன்பாக இருக்கிறார். நீங்கள் கூட உங்கள் தப்பிதங்களை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, ஆனால் அதை குறித்து அவர் என்ன செய்யறதில்ல, எண்ணுகிறதே இல்லை. ஏன் தெரியுமா? அவர் தம்முடைய குமாரன் இயேசுவை சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேலே சுமத்தி அவரை தண்டித்தபடினால. இயேசு கொடுத்த விலைக்கரையும் அவ்வளவு பெருசு. இயேசு கொடுத்த விலைக்கரையும் அவ்வளவு பெரியது. நான் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, எழுந்து அப்பாட்ட போங்க. எல்லாம் சொல்லுங்கள், எழுந்து அப்பாட்ட போங்க. அடுத்து போங்க, பழைய ஏற்பாட்டுக்கு போவோம். ஒரு சம்பவத்தை வாசிப்போம், சீக்கிரமாக போங்க. யோசுவா 7ஆம் அதிகாரம் 6லேருந்து வாசிப்போம். யோசுவா 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து, என்ன செஞ்சிருக்க? முகங்குப்புற, சத்தமாக சொல்லுங்க, விழுந்து, முகங்குப்புற விழுந்து விழுந்து கிடக்கிறான். அவங்களுக்கு தான் அந்த வார்த்தை வருது, முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டு கொண்டு கிடந்தார்கள். என்ன சம்பவம் தெரியும்? ஆயி பட்டணத்துக்கு விரதமாக யுத்தம் செய்ய போய் தோற்று போயிட்டாங்க. இப்போ யோசுவா கேட்குறாரு, கர்த்தராகி ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எம்மோரியர் கைகளில் ஒப்புக் கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? சிலர் யோசிக்கிறோம் இல்லையா, பேசாமல் அங்கேயே இருந்திருக்கலாம். யோர்தானை கடந்து இங்கிட்டு வந்ததுக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அங்கேயே இருந்திருக்கலாம். அதான் அவர் சொல்றாரு, இதுக்காகவா யோர்தானை கடக்க பண்ணினீர்? இதுக்காகவா இவ்வளவு தூரம் கூட்டு வந்தீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாக இருந்து விட்டோமான நலமாக இருக்கும். யோசுவாவுக்கே இப்படி எண்ணம் வந்துருச்சு. முன்னேறி போகும்போது என்ன செய்யுது? சில தோல்விகளை சந்திக்கிறாங்க. உடனே என்ன தோணுது? அதுக்கு நம்ம பேசாமல் என்ன செஞ்சிருக்கலாம்? அங்கேயே இருந்திருக்கலாம். பாருங்க, முன்னேறும் போது இந்த மாதிரி சில காரியங்கள் வரும். சோர்ந்து போயிடக்கூடாது. கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ கண்டிப்பாக அந்த தேசத்தை பங்கிடுவான்னு இருக்காரு. உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தத்தை தேவன் கொடுத்தாரோ அதை நீங்கள் அடைவீர்கள். யோர்தானெல்லாம் கடக்க பண்ணி கூட்டு வந்தீங்களே, இப்போ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சோர்ந்து போயிட்டான். 8ஆம் வசனம். ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருக்களுக்கு முதையை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? மற்றவங்க இதெல்லாம் கேட்பாங்களே, கானானியரும் தேசத்து குடிகள் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியிலாபடிக்கு வேறிட்டு போக பண்ணுவார்களே, அப்பொழுது உமது மகத்தான் நாமத்துக்கு என்ன செய்வீர் என்றான். கொஞ்சம் நல்ல ஜபம். முடிக்கும்போது சரியாக முடிச்சிட்டார். புலம்புனா கூட ஆண்டவரே கடைசியாக என்ன எங்கே வருது? உங்கள் மகிமை நாமத்துக்கு அவதூறாயிருமே அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன சொல்வார் நீங்கள் நினைக்கிறீங்க? 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி என்ன போட்டிருக்கு? எழுந்துரு. முதல்ல என்ன செய்ய? எழுந்துரு. நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? எதுக்கு இப்படி கிடக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். வாசிப்போம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஒரு அஞ்ஞான தேவர்களுடைய பாத்திரத்தை எடுத்து வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டான் ஒருத்தன். அந்த பாளையத்துக்குள்ள ஒருத்தர் அதை செஞ்சுட்டான், அந்த தப்பை செஞ்சுட்டான். அதனால தான் அங்கே தோல்வி வந்துருச்சு. யோசுவா வந்து கர்த்தரை பார்த்து முறையிடுறாரு, இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அவரை பார்த்து கேட்குறாரு. கர்த்தர் சொல்றாரு, இல்லை, உனக்கு நான் எப்பயுமே நல்ல வெற்றியை கொடுக்குற தேவன். இப்போ ஒரு தோல்வின்னா, இப்போ ஒரு விழுந்துட்டேன்னா என்ன செய்ய? போய் பாளையத்துக்குள்ளே பாரு, உனக்குள்ளே பாரு, உன் வாழ்க்கையில் பாரு, என்ன செய்யாத, பிளேம் பண்ணாத அப்படி சொல்லிட்டு கர்த்தர் சொல்றாரு. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் இப்படி பண்ணதுனால, அதான் ரொம்ப முக்கியம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். வாசிப்போம். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிகிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன். இதெல்லாம் பேசிட்டு வராரு பாருங்க. சில காரியங்கள்லாம் சில பழைய ஏற்பாட்டு வசனங்களை அப்படியே எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. நம்முடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமே. ஆனால் எத்தனை பேர் பிரகாசிக்க வேண்டும் விரும்புகிறீங்க? அவருடைய அன்பு, அவர் எப்பயும் நம்மளை விட்டு விலக மாட்டார், கைவிட மாட்டார், கூட தான் இருப்பார். ஆனால் வாழ்க்கையில் பிரகாசிக்கணும்னா அவர் சொல்கிறத என்ன செய்யணும்? கேட்கணும். அப்போ அதான் சொல்றாரு, நான் உன் வாழ்க்கை ஒரு அற்புதத்தை செய்யணும்னா நீ என்ன செய்யணும்? நான் சொல்கிற மாதிரி கேட்டாகணும். அவன் வாழ்க்கைக்குள்ளே ஏதோ ஒரு காரியம் இருக்குது. சில காரியங்கள் அந்தரங்கமாக இருக்குது, மறைமுகமாக இருக்குது. அது எதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தான் தெரியும். அது எதுவாக வேணா இருக்கலாம். இங்கே போட்டிருக்கு, அந்த பொண்ணை எடுத்து வச்சுக்கிட்டாங்களாம், களவு பண்ணிட்டாங்களாம், வஞ்சித்துட்டாங்களாம். பொருளாசையாக இருக்குது. அது வந்து பார்க்குறதுக்கு ஒரு விக்கிரத்தை நாடுற மாதிரி இருக்குது. அப்படி ஆண்டவருக்கு பிரியம்னா ஏதோ காரியத்தை உள்ளே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் கூட இருக்கான்ற உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் வெற்றி உண்டாகணுமே. அப்போ என்ன செய்யணும்? நம்ம மாற்றிக்கொள்ளணும். எவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்கொள்கிறோமோ அவ்வளோ சீக்கிரம் வெற்றியை பார்க்க முடியும், அவ்வளோ பெரிய வெற்றியை பார்க்க முடியும். தப்பு செஞ்சவங்க நம்மளை விட்டு விலகிடுவார் இல்லை, அது கிடையாது, கூட இருக்கிறார். ஆனால் அவர் வார்த்தை கீழ்ப்படிஞ்சோம் அப்படின்னா முன்னேறி போக முடியும். அங்கே வாசிப்போம். அங்கே போட்டிருக்குது, திரும்ப சொல்வார், வாசிங்களேன். 13ஆம் வசனம். எழுந்திரு.
என்ன போட்டிருக்கு? எழுந்திரு, மறுபடியும் எழுந்திரு. நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காதிருக்க மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் சொல்லுகிறார். நீ ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு நான் அற்புதம் செய்ய போகிறேன். நாளைய தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள்னா சொல்லுங்க, பரிசுத்தம். பாருங்கள், இயேசு தான் நம்மளை பரிசுத்தமாக இருக்கார். சொல்லுங்க, இயேசுவே என் பரிசுத்தம். ஏன்னா என் பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு தண்டிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி என்னை கழுவி அவர் நீதி என்னை கொடுத்து அவருடைய பரிசுத்தத்தை என்னை கொடுத்து விட்டார். இது புதிய ஏற்பாட்டு சத்தியம், மாறவே மாறாது. இயேசு தான் என் பரிசுத்தம். எப்போ வேணால் தேவ சமூகத்துக்கு நான் போக முடியும். கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், என்கிட்ட பேசுவார். ஆனால் வெற்றிகரமாக இருக்கணும் அப்படின்னா நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அப்படின்னா பரிசுத்தம்னா பாருங்கள், நிறைய பேர் இந்த பரிசுத்தமாக இருக்குன்னு சொன்னோடனே வந்து சில அசுத்தமான காரியங்களை யோசிப்பாங்க. பரிசுத்தம்னா என்ன பாருங்களேன், சாங்டிஃபை யுவர் செல்ஃப். அதாவது பைபிளில் வந்து பரிசுத்தம் பண்ணுறது அப்படின்னா ஒரு பாத்திரத்தை கர்த்தருடைய காரியத்துக்காக பிரித்தெடுப்பது. பாருங்கள், நிறையா பொண்ணை வந்து ஜெயிச்சுட்டு வர்றாங்க. ஆனால் அதில் சில பொண்ணை என்ன பண்ணுறாங்க, கர்த்தருடைய ஆலயத்துக்குன்னு பிரித்தெடுக்கிறாங்க. அப்போ அது வந்து எல்லாரும் உபயோகத்துக்கும் என்ன செய்யாது, பயன்படுத்தக்கூடாது. அது கர்த்தருக்காக என்ன செய்யப்பட்டது, பரிசுத்தம் பண்ணப்பட்டது, அதாவது பிரித்தெடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்கள் நம்மையும் பிரித்தெடுத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? உங்களை பெரிய நோக்கத்துக்காக பிரித்து எடுத்துருக்கலாம், கனமான காரியத்தை செய்கிறதுக்காக பிரித்து எடுத்துருக்கலாம். அப்போ நம்ம கனஈனமான காரியத்தை என்ன செய்யணும், வெளியே வரணும். சில தேவையில்லாத காரியம் உள்ளுக்குள்ள லைஃப்குள்ள இருந்தால் அது என்ன செய்யணும், நம்ம அதுலேருந்து வெளியே வரணும். அதான் சொல்ல வர்றார், எழுந்துரு, உன்னை என்ன செய்ய, பரிசுத்தம் பண்ணிக்கொள். முதல் என்ன பார்த்தோம், எழுந்து எங்கே போ, எழுந்து என்ன எங்கே போ, அப்பாட்ட போ. இங்கே என்ன பண்ணணும், எழுந்து உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கோ. உன் லைஃப்பில் உனக்கு கர்த்தருக்கு முன்பாக மத்தியில் இருக்கிற காரியத்தை என்ன செய்ய, சரி செய். அது அவங்களுக்கு தான் தெரியும். சில வேளையில் அது சரியாகாத வரைக்கும் என்ன செய்யாது, ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியாது. அதான் சொல்கிறார், நீங்கள் அதை செய்யாத வரைக்கும் நீங்கள் போய் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது. போனால் தோல்வி வரும்னு சொல்கிறார். அது சரி செய்யுங்கன்னு சொல்கிறார். ஏசாயா 52:2 பார்த்தோம். திருப்ப வேணாம், தூசியை உதறிவிட்டு எழுந்திருன்னு பார்த்தோம். மேகம் போன்ற இத்தனை சாட்சியில் இருந்தும் கூட விசுவாசத்தை தோக்குற முடிக்கிறமாகி இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஒரு கண்டிஷன் போட்டிருக்குது, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு அந்த ரேஸில் போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் போய்கிட்டு இருக்கிறோம். என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும். அப்போ எல்லாமே பாவம் நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிலருக்கு வந்து அது பாவக்கிரியாக இருக்கலாம், சிலருக்கு சோம்பேறித்தனமாக இருக்கலாம், சிலருக்கு வந்து பொருளாசையாக இருக்கலாம், பல காரியங்கள் இருக்குது. பாரமான யாவற்றையும் என்ன செஞ்சு விட்டு தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்க ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவுன்னு போடுறோம். ரீச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் என்ன செய்யணும், விலக்கி ஆகணும். பாரமான யாவற்றையும் தள்ளணும். ஒலிம்பிக்ஸில் அத்லெட் ஓடுறாங்க இல்லையா, ரன்னிங் ரேஸ்லாம் ஓடுறாங்க இல்லையா, ரொம்ப எல்லாத்தையும் தூக்கிட்டு ஓட மாட்டாங்க. பேக்கு எல்லாம் தூக்கிட்டு ஓட மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. அதுக்குன்னு கொடுக்கப்பட்ட உடைய அணிந்து கொண்டு என்ன செய்வாங்க, ஓடுவாங்க. எந்த வெயிட்டும் இருக்காது. பாரமான யாவற்றை என்ன செஞ்சுட்டு தள்ளி விட்டு. அப்போ எல்லா பேக்கேஜும் கூட தூக்கி வச்சுக்கிட்டு ஓட முடியாது. தள்ளு, எழுந்துரு, அதை விட்டு வெளியே வா. ரொம்ப தெளிவாக போட்டுக்கிற வசனத்தில் வாசிப்போம். எரேமியா 15:19 வாசிங்க. இதனிமித்தம் நீ திரும்பினால் நான் உன்னை திரும்ப சீர்படுத்துவேன், என் முகத்துக்கு முன்பாக நிலைத்தும் இருப்பாய். நீ தீழ்ப்பானது நின்று வெளியேறப்பட்டதை பிரித்தெடுத்தாள், என் வாய் போல் இருப்பாய். அதாவது அசுத்தமான காரியத்திலிருந்து வெளியேறப்பட்ட காரியத்தை என்ன செய்யணும், பிரித்தெடுக்கணும். அப்படி இருந்தால் நீ எப்படி இருப்ப, எனக்கு உபயோகப்பட ஒரு பாத்திரமாய் நீ இருப்பாய் அப்படின்னு வேதம் சொல்லு. நீ எழுந்து என்ன செய்ய, நாளைக்காக உன்னை பரிசுத்தம் பண்ணிக்கொள். அப்போ கண்டிப்பாக நீ என்ன செய்வ, பிரகாசிப்பாய். மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். 1 சாமுவேல் 1:8 அவள் புருஷனாகிய எல்கனா அவளை பார்த்து, அன்னாளே, ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகமல்லவா என்றான். அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, கர்த்தருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க, வருஷந்தோறும் வர்றது அவங்களுடைய முறைமை. அங்கே வந்து என்ன செய்கிறா, அழுகிறா, சஞ்சலப்படுறா, சாப்பிடாது இருக்கிறா, மூணையும் பண்ணுறா, அழுகிறா, சஞ்சலப்படுறா, சாப்பிட மாட்டேன்றா. அப்படியே கணவர் என்ன பண்ணுறாரு, அவளை தேய்ச்சுக்கிறாரு. 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா, அந்த அளவுக்கு ஆறுதல் சொல்கிறார். அப்படியும் அவங்களுக்கு சஞ்சலம் நீங்கலை.
ஏன்னா அவருடைய எல்கானாவுடைய இன்னொரு மனைவி என்ன பண்ணுறாங்க, அண்ணாளை விசனப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்படி ஏதாவது சூழ்நிலை நீங்கள் இருக்கீங்களா? அழுது கொண்டு இருக்கிற சூழ்நிலை. கெட்ட குமாரன் அப்பாவுடைய எல்லா ஆஸ்தியும் வாங்கிட்டு போய் அதை செலவழித்து துன்மார்க்கமாக ஜீவனம் பண்ணி வறுமைக்கு போயிட்டான். அங்கேருந்து எழும்புறான். யோசுவா காலத்தில் உள்ள யாரும் என்ன பண்ணிட்டாங்க, கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை, பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டாங்க. தோல்வி வந்துருச்சு. முகங்கொப்புற விழுந்து கிடக்கிறான், தோல்வியில் கிடக்கிறான். கர்த்தர் என்ன சொல்றாரு, எலும்புங்க, உள்ளுக்குள்ளே போய் பாளையத்துக்கு என்ன பிரச்சனை செய்யுங்க, பார்த்து அதை என்ன செய்யுங்க, சரி செய்யுங்க அப்படி சொல்லுவார். இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணால் அழுது கொண்டிருக்கிறா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவள் என்ன செய்யறான்னு வாசிங்களேன். அங்கே போட்டிருக்குது 9ஆம் வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள், வாசிப்போம், அன்னாள் எழுந்திருந்தாள். எழுந்திருந்து என்ன பண்ண வாசிங்களேன். ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான். அவள் போய், அப்போ எழுந்திருந்து எங்கே போறா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போறா. அன்னாள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஒரு பொருத்தனை பண்ணுறான். இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பீர் என்றால் நான் அவனை என்ன செய்வேன், உமக்கே கொடுப்பேன் அப்படி சொல்லி பொருத்தனை பண்ணுறாங்க. ஏலி சொல்கிறாரு 17ஆம் வசனம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. அழுகிற சூழ்நிலை வருது. ஆனால் அழுக பதில் என்ன செய்யாது, கொண்டு வராது. அந்த அழுகிற நிலைமையிலிருந்து அண்ணாள் என்ன செஞ்சாலாம், எழுந்திருந்தாள். எழுந்து கர்த்தர் ஆலயத்துக்கு போய் தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்தாள். ஆச்சரியமாக இருக்குது. அந்த அதிகாரம் முடியும் போதே போட்டிருக்குது 27ஆம் வசனத்தில், இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கட்டளையிட்டார். நான் என்ன கேட்டேன் அதுபடி எனக்கு செய்து விட்டார் அப்படின்னு அந்த அதிகாரம் முடியும். அவளும் சொன்ன மாதிரியே அந்த ஆண் பிள்ளையை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கணும். அழுகிற சூழ்நிலை வரும்போது நம்ம செய்ய வேண்டியது என்ன, எழுந்து ஜெபம் பண்ணணும். இப்படி சொல்லுங்க, அழாதே, எழுந்து ஜெபம் பண்ணு. அழக்கூடாது, என்ன செய்யணும், ஜெபிக்கணும். இது அழுகிற மாத்திரம் கிடையாது, எப்பவுமே அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த ஒரு தாகம். சபைக்காக ஜெபிக்கணும், பாஸ்டருக்காக ஜெபிக்கணும், குடும்பத்துக்காக ஜெபிக்கணும், உங்கள் நண்பர்களுக்காக ஜெபிக்கணும், உங்கள் உறவினர்களுக்காக ஜெபிக்கணும், பட்டணத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஒரு ஆளாக மாறணும். திரும்ப ராமன் சொல்கிறீங்க, என்ன பார்த்துட்டு வர்றோம், எலும்பி பிரகாசிக்கணுமா, உட்காந்து 2 பாட்டு 3 பாட்டை பாடி சில விண்ணப்பங்களை எழுதி அதுக்கு வார்த்தையை சொல்லி கையை உயர்த்தி என்ன செய்யணும், ஜெபிக்கிற பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். வாலிபலாக இருந்தீங்கன்னா தனியான இடத்துக்கு போய் அந்த மாதிரி இடத்த தெரிந்து கொண்டு அங்கே போய் என்ன செய்யணும், உட்காந்து மாடியிலையோ எங்கேயோ உங்களுக்கு எது ஏதுவாக இருக்குதோ அந்த மாதிரி இடத்துல போய் பைபிள் எடுத்துகிட்டு உட்காந்து வாசித்து அது உங்கள் விருப்பமாக மாற ஆரம்பிக்கும். கர்த்தரை ஜெபிக்கணும். இப்போவே மற்றவங்களுக்காக ஜெபிக்கிற பரிந்து பேசுகிற ஒரு ஆளாக மாறணும். ஒரு வாலிப நாட்கள்லேயே நம்ம மற்றவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அப்போ எழுந்து என்ன செய்யணும், ஜெபிக்கணும். ஜெபிச்சோம்னா கண்டிப்பாக வாழ்க்கை எப்படி இருக்கும், பிரகாசமாக இருக்கும். எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு பார்க்குறோம். சரி, வாசிப்போம். அங்கே புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதில் இந்த பகுதியில் நீங்கள் முன்னும் பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையான காரியங்கள் நடக்குது. இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பிதங்களால் பகைஞருக்கு முன்பாக வெக்கப்பட்டு போகிறாங்க, நிறைய தீமைகளை அனுபவிக்கிறாங்க. அந்த சமயத்தில் ஒரு ஆலோசனை கொடுக்கப்படுது. 19ஆம் வசனத்தை வாசிங்க. எழுந்திரு, என்ன போடுறது, எழுந்திருந்து என்ன செய்ய, வாசிப்போம். எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. 12 மணிக்கு என்ன செய்ய, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணு. ராத்திரியிலே முதல் சாமத்தில் கூப்பிடு. தொடர்ந்து வாசிப்போம். ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் முனையிலும் பசையினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவ்விடத்திற்கு ஏறிடு. எழுந்திருந்து என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணு. எழுந்திரு, ராத்திரியில் முதல் சாமத்தில் கர்த்தரை செய்ய கூப்பிடு. உன் இருதயத்தை தண்ணீரை போல கர்த்தர் சமூகத்தில் ஊற்றி விடு. உன் குழந்தைகளுக்காக உன் கைகளை அவ்விடத்தில் ஏறிடு. எழுந்திருந்து என்ன செய்யதான் செய்யணும். வாசிப்போம். அங்கே லூக்கா 22:39. பின்பு அவர் புறப்பட்டு வழக்கத்தின்படியே ஒலிவ மலைக்கு போனார். அவருடைய சீசரும் அவருடைய கூட போனார்கள். அவ்விடத்தில் சேர்ந்த பொழுது அவர் நோக்கி, வாசிப்போம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அவர்களை விட்டு கல்லறி தூரம் அப்புறம் போய் முழங்கார் படியிட்டு, தெரியும் நமக்கு, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கள் முடி செய்கின்றாரு. பதில் வரல. திரும்ப பிரேயரை மாத்துறாரு. நீங்கள் கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுன்னு சொல்றாரு. என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது.
அப்படின்னு சொல்லி ஜெபித்து முடிக்கிறார். உடனே போட்டிருக்கு 43 வசனத்தில், அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். அப்போ ஜெபம் பண்ணால் என்ன வரும்? பலம் வரும். ஆமென். இயேசுவை பார்த்தீங்கன்னா 40 நாள் உபவாசம் இருப்பார். பிசாசெல்லாம் சோதிக்கப்படுறதுக்கு முன்பாக சோதிக்கப்படும்படி ஆவியானவரால் வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார்னு போட்டிருக்கோம். ஆனால் ஃபாஸ்டிங்கும் சோதனை முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா எப்படி போட்டிருக்கோம்? பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் கொண்டு போகப்பட்டார்னு போட்டிருக்கோம். நிறைந்தவரானான்னு போட்டிருக்கோம். அப்போ எழுந்திருந்து நம்ம ஜெபிக்கும் போது என்ன வருது? ஆவியானுடைய பலம் வருது. தூதன் என்ன செய்கிறான்? பலப்படுத்துகிறான். அதான் போட்டிருக்கு, எலும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அவருடைய மகிமை உண்மையில் உதித்தது அப்படி சொன்னோடனே ஒரு லைட்டு வந்துடாது, அப்படி கிடையாது. உதிச்சிருச்சு. இப்போ நான் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்போது அந்த வல்லமையை நான் அனுபவிக்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. யார் பலப்படுத்துகிறா? தூதர் என்ன செய்கிறாங்க? பலப்படுத்துகிறாங்க. வாசிப்போம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. அவர் ஜெபம் பண்ணி முடித்து எழுந்திருந்து, இவர் என்ன பண்ணுறார்? எப்படி எழுந்திருக்காரு? ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு எழுந்திருக்கிறாரு. எழுந்திருந்து தம்முடைய சீசரத்தில் அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு, எதுக்கு நித்திரை வருது? துக்கம், ரொம்ப சோகமாக இருக்கிறாங்க. துக்கத்தினால் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். துக்கம் இருக்கிறது உண்மைதான். துக்கத்தால் என்ன செஞ்சிடறீங்க? தூங்கிடுறீங்க. தூங்காதீங்க, நித்திரை பண்ணாதீங்க, எழுந்திருந்து என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. இந்த பழக்கமெல்லாம் நமக்கு படிப்படியாக என்ன செய்யணும்? வரணும். கர்த்தருக்காக பின்னாட்களை பிரகாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் சொல்ல, எலும்பி பிரகாசி. உங்கள்கிட்ட தான் இருக்குது. நீ எலும்பி செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்ச அப்படின்னா கண்டிப்பாக பிரகாசிப்ப. அந்த யாபேஸ் அப்படி தான் பண்ணா பாருங்க. யாபேஸ்னா துக்கம்னு அர்த்தம். அப்போ அவனும் துக்கம் சொல்லுவாங்கன்னு தூங்கியிருக்கலாம். ஆனால் அவன் ஒன்று பண்ணான், கர்த்தரை நோக்கி ஜெபித்தான் இல்லையா? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான்னு பார்க்குறோம். அவனை பற்றி அங்கேயே போட்டிருக்கு அதே அதிகாரத்தில். அவன் தன் சகோதர பார்க்கலும் கனம் பெற்றனாக இருந்தான். நல்லா கவனிங்க, நம்முடைய பேக்ரவுண்ட் ரொம்ப முக்கியமே கிடையாது கர்த்தரை கேட்கறதுக்கு. அவன் நிலையிலிருந்து எலும்பி என்ன பண்ணான்? ஜெபிக்கிறான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்தின் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினான். அப்போ துக்கம் வரலாம். துக்கம் வந்தவனே தூங்கிடக்கூடாது. எழுந்திருந்து என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். எழுந்திருந்து ஜெபம் பண்ணு சொல்லுகிறார். 4வது காரியத்துக்கு போவோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் அங்கே ஒரு காரியம் நடக்குது. அவன் யாருன்னா எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணான். எல்லாரும் என்ன பண்ணுறாங்க? தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. பிரச்சனை வந்த பிறகு அந்த யோனாவும் அப்படி தான் போய் கப்பலில் கீழ்த்தட்டில் படுத்துக்கிட்டான். எல்லாரும் சொல்கிறாங்க, அவங்க என்ன செய்யுங்க? அவங்க தெய்வத்தை நோக்கி ஜெபம் பண்ணுங்கன்னா இவன் என்ன பண்ணுறான்? தூங்கிட்டு இருக்கிறான். அப்புறம் எழுப்ப வேண்டியதாக இருக்குது. எந்திரி, நாங்கள்லாம் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம், நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்ன விஷயம்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு சம்பவம். எலியா ரொம்ப வல்லமையான காரியத்தை செய்கிறாரு. அக்கினி இறக்குறாரு. பாகால் தீர்க்கதரிசியில கொன்று போடுறாரு. மழை வராதபடிக்கு ஜெபிக்கிறாரு. மழை வரபடி ஜெபிக்கிறாரு. எல்லா அற்புதத்தையும் பார்க்குறாரு. ஆனாலும் பாருங்க, ஒரு ராணி எசபேல் அவ சொல்கிறா, ஆகாப்புடைய மனைவி, நான் உன்னை கொண்டு முடிவேன்னு சொன்ன உடனே பயந்து போய் என்ன பண்ணிட்டார்? ஓடி போய் சூரச்செடி கீழே படுத்துக்கிட்டார். சூரச்செடினா என்ன தெரியுமா? விளக்கமாறு செய்கிற செடி. எங்கே போய் படுத்துக்கிட்டாரு? விளக்கமாறு பண்ணுவாங்க இல்லையா, அந்த செடி கீழே படுத்துக்கிட்டார். இப்போ கர்த்தர் என்ன பேசுவார் சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் என்ன சொல்லுவார்? வசிங்க 5ஆம் வசனத்தில் பின்பதி, அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி என்ன வசிங்க? எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்து தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கொண்டான். சரியா? திரும்ப என்ன செய்ய? படுத்துக்கிறான். வாசிப்போம். கர்த்தரே தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். எலும்பி பிரகாசி. அப்போ எலும்புனா என்ன செய்யணும்? எலும்பி போஜனம் பண்ணு, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. எத்தனை பேர் பிரகாசிக்க நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை போஜனம் பண்ணணும். நீங்கள் அடுத்த வாஸ்து பார்த்தீங்கன்னா, அந்த போஜனம் பண்ண பிறகு எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனை பர்வதம் மட்டும் நடந்து போனானா. எலும்பி பிரகாசி அப்படின்னா எலும்புறதுக்கும் பிரகாசிக்கிறதுக்கு மத்தியில் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது.
அதான் காண்பிச்சுட்டு இருக்கிறேன். எழும்பிட்டாரு, என்ன பண்ணாரு? போஜனம் பண்ணாரு. அந்த பலத்தில் போனாரு, போய் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிச்சார். அங்கே போய் ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணார், ஒரு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணார், செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடித்தார். எலிசாவுக்கிட்ட பேசினார். அவர் எடுத்துக்கொள்ளப்படும் போது வல்லமை கொடுக்கப்பட்டுச்சு. அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னு கேட்டிங்கன்னா, எழுந்திருந்து என்ன செய்யி? போஜனம் பண்ணு. எதை போஜனம் பண்ணு? கர்த்தருடைய வார்த்தையை போஜனம் பண்ணு. பிரகாசிக்கணும்னா கண்டிப்பாக கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறவனாக நான் இருக்க வேண்டும். கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டுமானால் எழுந்து போஜனம் பண்ண வேண்டும். இயேசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அதான் போஜனமாக இருக்குது. கர்த்தர் வார்த்தை போஜனமாக இருக்குது பாருங்க. அப்போ நம்ம ஒன்று செய்யணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நம்ம பிரகாசிக்க பண்ணுகிற வரைக்கும் நம்ம ஒன்று செய்யணும். பைபிள் போட்டிருக்கு, வாசிங்க அதை. சங்கீதம் 37 அதிகாரம் 3 வசனம். சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய். எத்தனை பேர் கர்த்தர் நம்புறீங்க? அதாவது அவர் உண்மையில் வரும்போது என்ன செய்ய? நம்பு. அவர் சொன்னது என்ன செய்வார்? அவர் நம்பி நன்மை செய்யினா செய்ய வேண்டியதை செய்ய. அது குறிப்பாக ஒன்று போட்டிருக்குது, தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துகொள். எப்படி ஒரு ஆடை புல்ல மேய்தோ அது மாதிரி என்ன செய்ய? கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை என்ன செய்ய? வாசி, அதை பேசு, அதை தியானி. ஏன்னா அது உள்ளே போனால் அதான் பலனாக மாறுகிறது. அப்படி தான் போஜனம் பண்ணுறோம். பிரகாசிக்கணுமா? ஆமாம். அதுக்கு என்ன செய்யணும்? எழும்பணும். எழும்பி என்ன செய்யணும்? போஜனம் பண்ணணும். என்ன போஜனம் பண்ணணும்? கர்த்தருடைய வார்த்தையை மணிக்கணக்காக வாசிக்கிற பழக்கம் என்ன செய்யணும்? இருக்க வேண்டும். இருக்கும்போது ஒரு பிரகாசமான வாழ்வு என்ன செய்யுது? காத்திருக்கிறது. அங்கேயே பார்த்தோம் இல்லையா? ஏசாயா 51:9 வாசிங்க. எலும்பு எலும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி எலும்பு. எழுந்திருந்து என்ன செய்யணும்னு கேட்டால் பலன் கொள்ளும் போட்டிருக்குது. விழுந்துட்டோம், கர்த்தரா வந்து தூக்கி விட மாட்டார். நாம் ஒரு விஷயத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது தான் அங்கே பிரகாசம் வரப்போகுது. அப்படி எலும்பி என்ன செய்யணும்னு கேட்டால் நம்முடைய உள்ளான பலனை பெருக்க வேண்டும். நம்முடைய இன்னர் ஸ்ட்ரென்த் என்ன செய்யணும்? அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கிறதுன்னு கேட்டால் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கணும், தியானிக்கணும், பேசணும். இந்த புஸ்தகத்தை என்ன செய்யணும்? உட்கொள்ளணும். அப்படி உட்கொள்ளும் போது என்ன செய்கிறோம்? பலன் அடைகிறோம். கடைசியாக ஒரு எதுக்கு எழுந்திருந்து என்ன செய்யணும் வாசிக்கலாமே. மத்தேயு 25:1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். தெரியும் உங்களுக்கு, இந்த 10 கன்னிகள் 5 பேர் என்ன பண்ணுறாங்க? புத்தி உள்ளவங்க, 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். ஏன்னு கேட்டால் புத்தி இல்லாதவங்க என்ன பண்ணிட்டாங்க? தீவட்டி எடுத்துகிட்டு போனாங்க. ஆனால் கூட என்ன கொண்டு போகல? எண்ணெயை கொண்டு போகல. மணவாளன் வர தாமதிச்சாங்க. மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கி விட்டார்கள். இன்றைக்கி பிரசங்கமே எல்லாம் தூங்குறது என்ன செய்ய? முதல்ல எந்திரிக்கணும்னு போட்டிருக்குங்க. தூங்கிட்டாங்க. நடுராத்திரி சத்தம் வந்துருச்சு. நடுராத்திரியிலே பாருங்கள், எதிர்பாராமல் வருது காரியம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? கரெக்டாக காரியங்கள்லாம் சொல்லிட்டு வரதில்லை. அப்போ முன்கூட்டியே நாம் என்ன செய்யணும்? பலனை சேர்த்து வச்சுக்கணும். முன்கூட்டியே ஜபிக்கிற பழக்கம், கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது, தியானிக்கிறது, அறிக்கை பண்ணுறது, அந்நிய பாஷை பேசுறது எல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி தான் பலன் அடைகிறோம். இங்கே திடீர் நடுராத்திரியில் இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. வாசிப்போம். அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். அங்கே முதல்ல என்ன பண்ணுறாங்க? எழுந்துட்டாங்க. எழுந்து என்ன செய்யணும்? தீவட்டிகளை எழுந்து என்ன செய்யணும்? ஆயத்தப்படுத்தணும். எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும்? முன்கூட்டியே ஆயத்தப்படுத்தணும். கர்த்தர் வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும். எங்கேயோ இருக்கக்கூடாது. நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா எலியாவை பற்றி போட்டிருக்கோம், அதை இப்போ வாசிக்கல. இங்கே உனக்கு காரியம் என்னன்னு கேட்பார் கர்த்தர். என்னப்பா சூரச்செடி கீழே படுத்து கிடக்க? உன்னை என்ன சொல்லி அழைச்சேன்? இங்கே படுத்து கிடக்கிற, இங்கே உனக்கு என்ன காரியம் அப்படின்னு கேட்குறாரு. தப்பான இடத்துல இருக்கிறார். அது மாதிரி நாம் என்ன செய்ய? தப்பான இடத்துல இருக்கக்கூடாது. இவங்க பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கிறாங்க. எழுந்து என்ன பண்ணுறாங்க? தீவட்டிகளை ஆயத்தம் பண்ணினார்கள். ஆயத்தம் பண்ணும் பொழுது நமக்கு தெரியும், அங்கே புத்தி இல்லாதவர்கள்ட்ட என்ன இல்லை? புத்தி இல்லாதவர்கள் நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதித்திரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. ஆக கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா ஆயத்தமாக இருக்கணும். அதுக்கு எண்ணெய் அவசியமாக இருக்குது. எண்ணெய் எதை குறிக்குது?
ஆவியானவர் குறிக்குது, அந்நிய பாஷையை குறிக்குது. ஆவியின் பலன் கொள்ளணும், ஆவியினால் நிரம்பணும், அந்நிய பாஷை பேசணும், ஆயத்தமாக இருக்கணும். அப்படி எழும்பி அந்நிய பாஷைலாம் பேசி ஆயத்தமாக இருக்கணும். அது ஒரு பழக்கமாக இருக்கணும் வாழ்க்கையில். நமக்கு வேண்டிய எண்ணெய் நம்ம தான் ஆயத்தம் பண்ணணும், மற்றவங்க போய் கேட்க முடியாது. கெட் யுவர் ஓன் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. நமக்குரிய எண்ணெய் நம்ம தானே செய்யணும், ஆயத்தம் பண்ணணும். அப்போ எழுந்திருந்து ப்ரிப்பேர் பண்ணணும், எழுந்து அந்நிய பாஷை பேசணும், ஆவியின் பலன் என்ன செய்யணும், அதிகரிக்கணும். அதான் இங்கே அருமையாக போட்டிருக்க ஒரு இடத்துல வாசிப்போம். 2 தீமோத்தேயு 1:6 வாசித்து முடிச்சிருவோம். இதனை வித்தமாக நான் உன்மேல் என் கையிலே வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். எல்லாமே தானாக வந்து பலிக்காது. ஆண்டவருக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தானாக பலிக்காது. இங்கே பவுல் சொல்கிறார் தீமோத்தேயை பார்த்து, தீமோத்தேயு நான் என் கைகளை உன் மேலே வைத்ததினால், நான் வச்சுட்டேன் கையை, சித்தந்தான் வைத்ததுனால உனக்குள்ளே உண்டான தேவ வரத்தை அது தானாக டெவலப் ஆகாது. நீ தான் என்ன செய்யணும், அனல் மூட்டி எழுப்பி விட வேண்டும். அனல் மூட்டணும், நீ தான் பேசி, நீ தான் அந்நிய பாஷை பேசணும், நீ தான் வார்த்தையை வாசிக்கணும், நீ தான் வார்த்தையை தியானிக்கணும், நீ தான் வார்த்தையை பேசணும், நீ தான் எழுந்திருந்து ஜெபிக்கணும், நீ தான் அசுத்தமான கருத்தை நீக்கணும், நீ தான் எழுந்து அப்பாட்ட போகணும். அப்படி பண்ணும்போது தான் என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். இதை எழுந்திருக்க போகிறீங்க. அப்போ இன்றைக்கி விழுந்து போன சூழ்நிலை யாராக இருந்தீங்கன்னா செய்ய வேண்டிய முதல் காரியம், நான் கர்த்தருக்கா பிரகாசிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அங்கேருந்து என்ன செய்யணும், எழும்ப வேண்டும். எழுந்து அப்பாவிடத்தில் போகணும். அந்த இளையகுமாரன் எப்படி தீர்ப்பானது நின்று அந்த அசுத்தமானது வெளியே வந்தானோ, நாம் என்ன செய்யணும், எழுந்திருந்து நாளைக்காக எதிர்காலத்துக்காக நம்ம என்ன செய்யணும், பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளணும். யோசுவா கிட்ட சொன்ன மாதிரி கர்த்தர் அங்கே அற்புதம் பண்ணணும், காரியத்தை பிரகாசிக்க பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு வெளியே வரணும், அதை நமக்குள்ளேருந்து வெளியே அகற்றணும். அந்நாள் மாதிரி எழுந்திருந்து அழக்கூடாது, எழுந்து என்ன செய்யணும், செபிக்கணும், விண்ணப்பம் பண்ணணும் கர்த்தரத்தில். எலியா மாதிரி என்ன செய்யணும், சோர்ந்து போய் தூங்கிடக்கூடாது, எழுந்து என்ன செய்யணும், போஜனம் பண்ணணும். எதை, கர்த்தருடைய வார்த்தையை. 5 கன்னிகள் மாதிரி எழுந்து என்ன செய்யணும், ஆயத்தமாக இருக்கணும், எண்ணெயை ஆயத்தம் பண்ணி வைக்கணும். இப்படிலாம் செய்யும் பொழுது உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது, எழும்பி பிரகாசி.